எல்லாருக்குமே மன அழுத்தம் ஏற்படுவது எல்லா ராசிக்குமே பொதுவானது. அதை ஜோதிடத்துல என்ன எப்படி சொல்றது, ஜோதிடப்படி எப்படி நடக்குது, கிரகங்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுத்து உங்களை மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்துது. அதுல சிம்ம ராசி கால சக்கரத்தினுடைய மேஷத்திலிருந்து எண்ணி வரும்போது 5வது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனால் பிறந்த ராசி சிம்ம ராசி. இது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களுக்கு உரிய அந்த கம்பீரம், அந்த ராஜ கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது இவர்கள் அதீதமான மன சந்தோஷத்திற்கு ஆளாவாங்க. எதிலும் நம்பர் 1, எப்பையும் நம்பர் 1, எப்பொழுதும் நம்பர் 1. இது சிம்மத்தினுடைய ஒரு இயற்கை குணம். அது நல்லதா இருந்தா ஏற்றுக்குருவாங்க. அந்த முடிவை மட்டம் தட்டி பேசும்போது, அந்த முடிவுகளை குறை கண்டுபிடிக்கும் போது, அந்த முடிவை மாத்துன்னு சொல்லும் போது சிம்மம் அதை நினைச்சே மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார். எதிர்பார்த்து ஒருத்தட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்பதை இவர்கள் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறார்கள். நீ என்னை எதிர்ப்பது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா உன்னை எதிர்பார்த்து நிக்க வேண்டிய நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துடக்கூடாது. சரி, இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர பாவம். அப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய கணவனோ மனைவினாலேயோ கூட இவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். சிம்ம ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்குமே அந்த மாதிரி விஷயங்கள்ல மன உளைச்சல் வருங்கிறது ஒரு பொதுவான நியதி. சிறைச்சாலைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் அதிபதி சனி உங்கள் ஜாதகத்திற்கு 6ஆம் அதிபதியாக வந்து உங்கள் லக்னத்திற்கும் பாவராக இருந்தால் வீடே சிறைச்சாலை போன்று ஆக்கிவிடுவார் மன அழுத்தம். ஐயன சயன போகம் அப்படின்னு சொல்றாங்க. தூங்குற இடம்ங்க ஐயனம்ங்க, போக வாழ்க்கைங்க, வெளிநாடு பயணங்க, இதெல்லாம் 12ஆம் இடத்தை சொல்லுது. இதுல மன அழுத்தத்தோட போனா அது எதிர்பாராத உடல்நிலை பாதிப்புகள், விபத்துகள், கண்டங்களை ஏற்படுத்தி ஒற்றம் குறைகளை கொடுத்து ஏதோ ஒரு உறுப்புகளை இழந்தோம் என்ற மன அழுத்தத்தையும் சிம்மராசிக்கு சில நேரங்களிலே சனிவான் கொடுப்பதற்கு தயங்குவதில்லை. மாரகாதிபதி என்ற நிலையில் அந்த சிவபெருமானுடைய வழிபாடுகளும் பிரதோஷ வழிபாடுகளும் இவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவதும் கோளறு திருப்பதிகத்தை தினசரி கேட்பதும் ஓதுவதும் இவர்களது வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு தீர்வை கொடுக்கும். நேர்களுக்கு வணக்கம். மன அழுத்தம் சீரீஸ்ல இந்த எபிசோட்ல நம்ம சிம்ம ராசி நேர்கள் எதுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நீங்களும் ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சிம்ம ராசிலாம் எப்படி சார், மன அழுத்தத்துக்கே மன அழுத்தம் கொடுப்பாங்களா, இல்ல மன அழுத்தத்திலேயே டிராவல் ஆயிட்டு இருப்பாங்களா? அப்படி இல்ல, எல்லாருக்குமே மன அழுத்தம் ஏற்படுவது அது எல்லா ராசிக்குமே பொதுவானது. அதை ஜோதிடத்துல என்ன எப்படி சொல்றது, ஜோதிடப்படி எப்படி நடக்குது, கிரகங்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுத்து உங்களை மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்துது அப்படின்னு அன்றே ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்கிறது பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு உண்மை. அதுல சிம்ம ராசி கால சக்கரத்தினுடைய மேஷத்திலிருந்து எண்ணி வரும்போது 5வது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனால் பிறந்த ராசி சிம்ம ராசி. அப்ப அந்த ராசியில அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது முன்ஜென்ம தொடர்பு இல்லாம, எல்லாருக்குமே அதுதான் முன்ஜென்ம தொடர்பு இல்லாம ஒரு சம்பவம் என்பது, ஒரு நிகழ்வு என்பது, ஒரு இணைப்பு என்பது, ஒரு தேடல் என்பது, ஒருத்தருக்கு ஆசை என்பது இல்லாமல் இருக்காது. அதெல்லாமே முன்ஜென்ம தொடர்பு தான். அப்ப சிம்மம் சூரியனை அம்சமாக பெற்ற அந்த வீட்டிலே மகம், பூரம், உத்திர நட்சத்திரம், அதுல மக நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரம் 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், இதுல இவர்கள் பிறக்கிறாங்க. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்கெல்லாம் பலமாகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடமெல்லாம் இவர்களுடைய ஆளுமையான இடமாக வருது. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்க பலவீனப்படுறார், எங்க நீச்சம் அடைகிறார், எங்க கிரகணப்படுறார், எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறார், எந்த கிரகத்தால பார்க்கப்படுறார், அந்த விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு தீராத மன அழுத்தம் வந்துருது. அந்த அடிப்படையில் இவர்களுடைய பலம் எங்க இருக்கு, காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி என்று சொல்லக்கூடிய மேஷத்திலே சூரிய பகவான் உச்சம் பெறார். 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானம். எப்பொழுதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியமான விஷயங்கள், அவர்களுக்கு ஒரு கோவில்ல ஒரு முக்கியமான முதல் மரியாதை, ஒரு அரசியலிலே ஒரு புகழ் பெறுவது, ஒரு அதிகாரத்திலே புகழ் பெறுவது, குடும்பத்துல கூட அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு மரியாதை, கேப்டன்கிற ஒரு அந்தஸ்து, இது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களுக்கு உரிய அந்த கம்பீரம், அந்த ராஜ கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது இவர்கள் அதீதமான மன சந்தோஷத்திற்கு ஆளாவாங்க. இது அப்படியே தலைகீழா மாறும்போது சிம்மத்துக்கு எங்கெல்லாம் மன அழுத்தம் ஏற்படுதுன்னு சொன்னா தன்னுடைய சுய கௌரவம், தன்னுடைய மரியாதை, தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தனக்கு கிடைத்த பாக்கியம்,
தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முன்மரியாதை, முதல் மரியாதை, முன் உரிமை. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துட்டு அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னைய கூப்பிட்டுட்டு அடுத்த ஆளை கூப்பிடணும். எனக்கான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னைய உங்க மனசுல எத்தனாவது ஆளா வச்சிருக்கிறீங்க? என்னைய உங்க மனசுல எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க? நான் முதலா 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 முதலா? அதுதான் சிம்மத்தினுடைய முழு ஆதிக்கமே. எதிலும் நம்பர் ஒன், எப்பையும் நம்பர் ஒன், எப்பொழுதும் நம்பர் ஒன். இது வந்து சிம்மத்தினுடைய ஒரு இயற்கை குணம். இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவர்களுக்கு அந்த ரெண்டாவது அப்படின்னு சொல்றது, அது படிக்கிற குழந்தைகள் கூட பாருங்க, ஒரு மார்க் போன தடவை விட இந்த தடவை கம்மியா எடுத்தாலும் சரி, ஒரு இடத்துல இவர்கள் வந்து அவமரியாதைப்படுத்தப்பட்டாலும் சரி, ஒரு இடத்துல இவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் சரி, அது சின்ன பிள்ளைல ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டான்ஸ்ல என்னை அவங்களை கூப்பிடல, அல்லது ஒரு பொது நிகழ்ச்சியில இவங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல, அல்லது பொது இடத்துல வச்சு வாத்தியார் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாரு, என் பேரண்ட்ஸ் முன்னாடி என்னை காயப்படுத்திட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு என்னை புகார்படுத்திட்டாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, சிம்மத்திற்கு அடுத்தவர்கள் முன்னால் அவமானப்படுவது என்பது அவர்களுக்கு தீராத மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா முதன்மை ராசியில போய் இவர்கள் உச்சம் பெறுவதனால. அப்ப சூரிய பகவான் எங்க நீச்சம் பெறார் அப்படின்னு பாருங்க. காலச்சக்கரத்திற்கு 5வது ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு ஆதிக்கம் பெற்ற சூரிய பகவான் காலச்சக்கரத்திற்கு 7வது இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே நீச்சம் என்ற நிலையை பெறார். அது இவர்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வருது. 3ஆம் இடங்கிறது என்ன சொல்றாங்க புலிப்பான் ஐயா? தைரியம், வீரியம், முயற்சி, தன்னம்பிக்கை, இந்த பாவகங்கள் எல்லாம் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுடைய தைரியத்திற்கு ஒரு இழுக்கு வரும்போது, இவர்களுடைய தைரியத்தை ஒருத்தர் மட்டம் தட்டும் போது, உன்னால இது முடியாதுயா, உன்னால இதனால செய்ய முடியாது அப்படின்னா சிம்மராசிக்காரங்க நான் செஞ்சு காட்டுவேன்யா, நீ யாரையா என்னால முடியும்? என்னால முடியாதுங்கிறத நான் முடிவு பண்ணணுமே தவிர என்னால முடியாதுங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது. இந்த குணம் சிம்மத்திட்டே உண்டு. இது இவர்களுக்கு வந்து அந்த முடிவுல பிரச்சனையை கொடுத்தாலும் சரி, இவர்களுடைய முயற்சிக்கு ஒருத்தர் தடையை கொடுத்தாலும் சரி, இவங்க ஒரு ஸ்டெப் எடுக்க போறாங்க, அது 10 தடவை யோசித்து தான் எப்பயுமே சிம்மராசிக்காரர்கள் இறங்குறாங்க. ஏன்னு சொன்னா 3ஆம் இடங்கிற அந்த முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இவர்களுடைய ராசிக்கு 8லே உச்சம், 2லே நீசம். இதை செஞ்சா நம்ம பொருளாதார ரீதியா பிரச்சனை வந்துருமா, குடும்பத்துல ஏதாவது இழப்புகள் வந்துருமா, 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவதனால அவமானப்படாம இந்த விஷயத்துல இருந்து காய் நகர்த்தி வர்றது எப்படி, அவமானத்தை நம்ம சுமந்து இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, அதனால அவமானம் வர்றதுக்கு முன்னாடியே இதை 10 தடவை யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா பேருக்கு ஒருத்தட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படிங்கிறது சிம்மம். பேருக்கு எனக்கு அட்வைஸ் கொடுங்கலாம் கேட்கறது இல்லை, நம்மள்ட்ட சொல்லாம செஞ்சுட்டாங்களே அப்படின்னு அடுத்தவர்கள் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஏற்கனவே முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த முடிவுக்குள்ள தன்னை தக்க வச்சுக்கிட்டு சும்மா பேருக்கு சொல்லிட்டு கடமைக்கு செய்கிற குணம் எப்பயுமே சிம்மத்திட்ட இருக்கும். அந்த முடிவுக்கு ஒருத்தர் முட்டுக்கட்டை போடும்போது அது நல்லதா இருந்தா ஏத்துக்குருவாங்க, அந்த முடிவை மட்டம் தட்டி பேசும்போது, அந்த முடிவுகளை குறை கண்டுபிடிக்கும் போது, அந்த முடிவை மாத்துன்னு சொல்லும் போது சிம்மம் அதை நினைச்சே மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் 1000 தடைகள் வந்தாலும் அதை செஞ்சு சாதிச்சு முடிவுக்கு கொண்டுட்டு வராம தூங்குவதே கிடையாது. அது முடிவுக்கு வரலைன்னா ஏன் நம்ம செஞ்ச விஷயம் ஃபெயிலியர் ஆச்சு, 10 தடவை யோசிச்சு தானே செஞ்சோம், ஏன் நம்ம செஞ்ச விஷயத்துக்கு இவ்வளவு தடைகள் வந்தது அப்படின்னு நினைச்சு 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 அதை மற்றவர்கள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டே இருப்பார்கள். 3ஆம் இடத்திலே சூரிய பகவான் இவர்களுக்கு நீச்சம் என்ற நிலையை பெறுவதா. பொதுவா இந்த சிம்மராசிக்காரவங்கலாம் வந்து சிங்கிளா போராடக்கூடிய ஒரு இந்த சிங்கம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்ச நீச்ச இந்த கிரகத்தை வச்சு பார்க்கும்போது இவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவங்கள வந்து பலவீனப்படுத்துறவங்க யார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா. அதாவது சிம்மராசி வந்து சூரிய பகவானுடைய அம்சம் பெற்றது இல்லையா? 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மத்துல இருந்து 6வது ராசி எது? மகர ராசியா வரும். காலச்சக்கரத்திற்கு 10வது ராசியா வரும். 6ஆம் இடம் தான் ஜோதிடத்திலே ருண ரோக சத்துரு. ருணம்னா என்ன? ஒரு காயம் ஏற்படுறது மட்டும் ருணம் கிடையாது, மனசுக்கு துக்கம் வருவதும் ருணம் தான். ஏன்னா மனசு என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகரம், அந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் இவர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார். அப்ப சனினா என்னத்தை சொல்றோம்? அப்ப வந்து திடீர் ஏழ்மை நிலை, திடீர்னு ஒரு என்ன வந்து இழந்துறது, ஒருத்தரை வந்து பிரிகிறது, ஒருத்தருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருங்கிய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுள் தொந்தரவுகள் ஏற்படுறது. இதனால எல்லாருக்கும் மன அழுத்தம் இருந்தாலும் சிம்மம் வெளியில் காட்டிக்கொள்ளாத ஒரு மன அழுத்தம். எல்லாரும் மன அழுத்தம்னா அழுது தேம்பி அந்த இடத்துல வந்து ஒரு வழியா சமாளிச்சு திரும்ப தேத்திக்கிட்டு ஆறுதல் தேடிக்கிட்டு அவங்க அந்த இடத்த கடந்து போயிடுவாங்க. ஆனா சிம்மராசிக்காரவங்க ஆறுதல் தேடுவதை கூட பலவீனமாக நினைக்கிறார். அந்த 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்திலே உச்சமும் பெறுவதால் இவர்களை பொறுத்தவரையும்
எதிர்பார்த்து ஒருத்தட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்பதை இவர்கள் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறார்கள். நீ என்னை எதிர்ப்பது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா உன்கிட்ட நான் எதிர்பார்த்து நிக்க வேண்டிய நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துடக்கூடாது. எப்பொழுதுமே ஒருத்தட்ட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சிம்மத்துக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் போது அதீத மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்ப சனி பகவான் என்ன பண்றாரு? திடீர் நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவு. 3ஆம் இடம் என்பது சகோதர பாவகம். 3ஆம் இடம் என்பது நீங்கள் முயற்சி செய்த பாவகம். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய தன்னம்பிக்கை. இந்த இடங்கள்ல ஒரு பிரச்சனையை கொடுத்து சனி பகவான் உங்களுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாரு. அங்கேதான் சொல்றாங்க, கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல, பக்கத்துல வந்தது இவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போல சனி என்பது தொழிலாளர்களை குறிக்கக்கூடிய கிரகம். இவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு தொழிலெல்லாம் உருவாக்கி ஒரு டீமை செட் பண்ணி வரும்போது அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவுதான் இவர்கள் செய்தாலும், எவ்வளவுதான் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும், ஒரு கட்டத்துல இவர்களுக்கு எதிர்ப்பாக அவர்கள் திரும்ப வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. இவங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு அரசாங்க ரீதியான பிரச்சனைகள், தண்டனைகளை வாங்கி கொடுப்பது, இவர்களை தப்பா பிரகடனப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் சனி பகவான் இவர்களுக்கு செய்து விடுவார். அப்ப இந்த 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இவர்களுடைய ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருந்து சனி பகவான் பார்க்கிறாரோ அது ரீதியான பிரச்சனையும் இவர்களுக்கு வந்துவிடும். அப்ப 6ஆம் இடத்ததிபதி சனி பகவானே இவர்களுக்கு 7ஆம் இடத்து ஆதிபத்திய கிரகம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கும் காரகராக வருகிறார். சிம்ம ராசிக்கு அந்த 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானே 7ஆம் இடங்கிற களத்திர ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். 7க்கு அதிபதியாகவும் சனி தான் வர்றார். சரி, இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர பாவம். அப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய கணவனோ மனைவினாலேயோ கூட இவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். சிம்ம ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்குமே அந்த மாதிரி விஷயங்கள்ல மன உளைச்சல் வருங்கிறது ஒரு பொதுவான நியதி. அதுல சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானே இவர்கள் ராசிக்கு 6ஆம் இடங்கிற ருண ரோக சத்துரு. அப்படின்னா என்னன்னா, சனினா வந்து தனிமை, சிறை. சனி திசையில தானே தண்டனைகள் கிடைப்பது, தப்புக்கான தண்டனை. அந்த காலகட்டங்களில் நீதிமான் அப்படின்னு பேர் அவரு. அப்ப சிறைச்சாலைக்கு சிம்மராசிக்காரர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் அதிபதி சனி உங்கள் ஜாதகத்திற்கு 6ஆம் அதிபதியாக வந்து உங்கள் லக்னத்திற்கும் பாவராக இருந்தால் வீடே சிறைச்சாலை போன்று ஆக்கி விடுவார். மன அழுத்தத்தினால வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா நிம்மதி இருக்காது. அந்த வீட்டு சிறை அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய ஒரு கொடுமையை, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் செய்கிறார். இதுல இன்னொரு கொடுமை பண்ணுவார் அவரு. அந்த 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அயன சயன போகம் அப்படின்னு சொல்றாங்க. தூங்குற இடம்ங்க, ஐயனம்ங்க, போக வாழ்க்கைங்க, வெளிநாடு பயணங்க, இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்தை சொல்லுது. வெளிநாடு போக முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கம், வெளிநாட்டுல வந்து இருக்கிறனே வீட்டுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், தூக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், வாழ்க்கை முழுசும் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே பொழப்பு இப்படி தூங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், பயணங்களால் மன அழுத்தம், பயணங்கள் ஏற்பட்ட பின்பு மன அழுத்தம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் இருப்பதால் அந்த விஷயங்கள்லாம் இவர்களுக்கு மன அழுத்தமா வருது. அதே சனி பகவான் இவர்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்துல இவர்களுடைய சுகாதிபதியினுடைய வீட்டுல, இவர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய மற்றொரு வீடான அந்த விருச்சகத்துல அனுச நட்சத்திரமும் 4 பாதங்களும் இருப்பதால் தாயினுடைய வாழ்க்கையை நினைத்து சிம்மராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். அம்மா வாழ்க்கை எப்படி இருக்கே, அம்மாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு, அந்த இடத்துல அப்பாங்கிற சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு சனி அப்பா மகன் உறவா இருந்தாலும் கூட சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்திலே சேர்ந்து இருப்பது, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுவது, தகப்பனார் இடத்திலே மகனிடத்திலே யுத்தங்களை, பதவி யுத்தங்களை, உன்னதா என்னதா, உனக்கா எனக்கா, உனக்கு ஆளா எனக்கு ஆளா, உன் கூட கூட்டம் இருக்கா என் கூட கூட்டம் இருக்கா, நீ பெரியவனா நான் பெரியவனா, இது அப்பா மகனுக்குள்ளேயே யுத்தத்தை ஏற்படுத்தி விடும் சூரியன் சனியுடைய சேர்க்கை பார்வை. அப்ப இவர்களுக்கு சிம்மராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த சனி உட்கார்றதுனால அப்பா வந்து அம்மாவுக்கு ஒரு வில்லை மாதிரி இவர்களுக்கு நினைக்க வைக்கிறது, அல்லது அப்பா ரொம்ப பாசமா இருந்தாலும் கூட அவருடைய அனுகூலம் தாய்க்கு கிடைக்காம, அது ஏதோ ஒரு அப்பாவினுடைய கேரக்டர், அவருடைய பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு மன அழுத்தத்தை, தாய் ஏற்படுவதை சிம்மராசிக்காரர்கள் சகித்து கொள்ள முடிவதில்லை. அதே போல 4ஆம் இடங்கிறது வீடுங்க. ஒரு நல்ல வீடு இல்லையே, ஒரு நல்ல வீடு கட்ட முடியலையே, வீடு இல்லையேன்னு வருத்தப்படுவதை விட நல்ல வீடு, சிம்மம்ங்கிறது ராஜ்யம் இல்லையா, அரண்மனை போல் வீடும்,
நல்ல ஒரு சௌகரியமான ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, நல்ல பார்ப்பதற்கு மெச்சும்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று வைராக்கியமாக உழைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த 4ஆம் இடத்திலே சனி பகவானுடைய 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் இருப்பதால் தாமதப்படுத்தி கொடுப்பார். உங்களை கடுமையா உழைக்க வைத்து கொடுப்பார். அல்லது கிடைத்ததை, நல்ல வீடு வாசல்லாம் கிடைத்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில ஒரு கட்டத்துல அது லோனுக்கு வந்துடுறது, ஜப்தி ஆயிடுறது, இழந்துறது, அல்லது அதுக்கு உரிமையானவர்களிடத்துல விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது, கைக்கு கிடைத்தும் அதில் நிம்மதியாக தூங்க முடியாத நிர்பந்தம் ஏற்படுவது, வீடு கட்டும் பொழுது இன்ஜினியர்னால மற்ற ஆட்கள்னால வீடு பாதியிலேயே தடை ஏற்படுவது, வீட்டுக்காக வாங்கிய கடனை கட்ட முடியாமல் திண்டாடுவது, வீட்டுக்காக வாங்கிய கடனால் வட்டி கட்டுவது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் சிம்மராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும். இந்த மன அழுத்தத்தை அவங்க எங்க ஆறுதல் தேடுவாங்கன்னா, வண்டியில போகும்போது தான் ஆறுதல் தேடுவாங்க, பயணங்களில் சந்தோஷத்தை தேடுவார்கள், இடமாற்றங்களில் சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷத்தை தேடுவார்கள். 4ஆம் இடங்கிறதுல வாகனஸ்தானத்துல செவ்வாயினுடைய வீட்டுல சனி பகவானுடைய நட்சத்திரம் இருந்தா சும்மா வாகனத்துல போகும்போது மனக்கவலை, சும்மா போனாலே இன்னைக்கு காலகட்டங்கள்ல கவனமா போக வேண்டியிருக்கு. இதுல மன அழுத்தத்தோட போனா அது எதிர்பாராத உடல்நிலை பாதிப்புகள், விபத்துகள், கண்டங்களை ஏற்படுத்தி ஒச்சம் குறைகளை கொடுத்து ஏதோ ஒரு உறுப்புகளை இழந்தோம் என்ற மன அழுத்தத்தையும் சிம்மராசிக்கு சில நேரங்களிலே சனி பகவான் கொடுப்பதற்கு தயங்குவதில்லை. மாரகாதிபதி என்ற நிலையிலே 6-7 கூடையவனா அந்த சனி பகவான் வர்றதுனால அப்ப தாயார், வீடு, வாகனம், அதற்கடுத்து முக்கியமா ஒண்ணு இருக்குங்க, உடல் பெறும் லௌகீக சுகங்கள் எல்லாம் 4ஆம் இடத்துல தாங்க. அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில இருந்தா சுக வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாமும் இருந்தும் பஞ்சனை மெத்தைகள் கொண்டும் அரண்மனை போல் வீடு அமைந்தும் பங்களா போன்ற வாழ்க்கை அமைந்தும் வாகனங்கள் புடைசூழ இருந்தும் மக்கள் புடைசூழ இருந்தும் வீட்டுக்குள்ளே தனிமை சிறையை, சுகமில்லாத வாழ்க்கையை அனுபவப்பட வைத்து விடுவார் சனி பகவான். இதெல்லாம் அவர்களுடைய மன அழுத்தத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் இன்னொரு இடத்துலையும் இருக்கும். அப்ப பூசம் என்பது கடகத்திலே, அனுசம் என்பது விருச்சகத்திலே, உத்திரட்டாதியினுடைய 4 பாதங்களும் மீனத்துல இருக்கு. அப்ப அந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் 6-7 கூடையவனாகி 8ஆம் இடத்திலே நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த 8ஆம் இடங்கிறது என்ன? குருவினுடைய வீடு. குரு இவர்களுக்கு யாரு? 5ஆம் இட அதிபதி. சும்மாவே 5ஆம் இடத்தை வச்சுதான் ஒருத்தருடைய குழந்தைய பாக்குறோம், புத்திரர்களை பத்தி பேசுறோம். குருவுக்கு இன்னொரு பேர் உண்டு, புத்திர காரகன், தனகாரகன் என்ற பேர் உண்டு. அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருந்து அந்த குருவோடு இணையும் போது சிவராஜ யோகம் கிடைக்குது. அதே நேரத்துல குழந்தைகளை பற்றிய கவலையும், குழந்தைக்கு எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தமும், எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு வேணும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய குணமும், அந்த 8ஆம் இடம் என்பது குருவினுடைய அவமான ஸ்தானம். ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானமா குரு வர்றதுனால, அவர் பஞ்சமஸ்தானாதிபதியா வர்றதுனால அட்டமாதிபத்திய தோஷம் இல்லை என்றாலும் கூட 8ஆம் இடத்துல சனியுடைய நட்சத்திரம் இருப்பதால் குழந்தைகள் அவமானப்படுவதை, குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காதத, அந்த குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் கிடைத்தும் பலன்படாதத, குழந்தைகள் அடுத்தவர்கள் முன்னாடி அவமரியாதை படுத்தப்படுறத, குழந்தைகளை பற்றிய கவலையும் மன அழுத்தமும் சிம்மராசிக்கு எப்பயுமே உண்டு. சார், புத்திரகாரகர்னு சொன்னதுனால சிம்மராசியில பிறந்தவங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் சொன்னீங்க. அதே மாதிரி தனகாரகர்னு சொன்னீங்க. இப்போ பணத்தினாலையும் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும்? நிச்சயமா பணத்தினால எல்லாருக்குமே மன அழுத்தம் உண்டு. அதுல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு வெனகாரகனா மாறும்போது இவர்களுக்கு மன அழுத்தம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் அட்டமாதிபதியா வர்றாரு. இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே உச்சம், 6ஆம் இடத்திலே நீச்சம் என்ற நிலையை பெறுகிறார். அப்ப பாருங்க, காசு ஜாமீன் போடுறதுனால, கொடுக்கறதுனால, அல்லது நம்மளால முடியுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்ல பெரிய கடன்களை தைரியமா வாங்கிடுறது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆளுங்க வந்து ஒரு சொல்லு பொறுக்காத ஒரு ஆள்கள், கோவப்படுத்தினாலோ, ஒரு இடத்துல பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டாலோ, 4 பேர் முன்னாடி கொடுத்த காசை கேட்டுட்டாலோ, ப்ராப்பரா நடந்துகிட்டே வரும்போது கூட இவங்களை வந்து கட்டளையிட்டு இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க பண்ணணும்னு சொன்னாலோ அந்த தேதிக்கு தலையை அடமான வைத்தாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பதற்கான முக்கியமான மூல காரணமாக அந்த குருவினுடைய வீட்டுல சனி பகவான் நட்சத்திரம் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு வந்துருது. குழந்தை விஷயத்திலையும் சரி, குழந்தைகளுடைய பண தேவைகளுக்காக எந்த எல்லைக்கும் போய் கடன் வாங்குறது, என் பிள்ளைய படிக்க வச்சிடணும். ஏன்னா ஏற்கனவே பிள்ளைய வந்து ஒரு இடத்துல வந்து கூச்சம் அடைகிறத, ஒரு இடத்துல தயங்குறத சிம்மராசிக்காரர்கள் விரும்புறது இல்லை. அப்ப பிள்ளை விரும்புற இடத்துல படிக்கட்டும், அதுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற வசதி கிடைக்கட்டும், தன்னுடைய தகுதிக்கு மீறி கூட சில கடன்பட்டு குழந்தைகளை ஆளாக்க நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் அந்த விஷயத்தை சரிவர புரிஞ்சுக்காம, இவங்க கஷ்டத்தை காட்டாம எப்பயுமே கம்பீரமாவே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு, ஏன்னா வீட்டுல கூட அந்த கம்பீரமா இருந்துக்கணும்,
ஆமா. தன்னுடைய கஷ்டத்தை காட்டக்கூடாது, பிள்ளைகிட்ட கஷ்டத்தை காட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், அதை தன்னை பலவீனமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஓ. அப்ப அந்த சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகிட்ட கூட கஷ்டத்தை காட்டாதனால ஒரு நாளைக்கு இந்த வளர்த்தகடா முற்ற மாதிரி இந்த குழந்தைகளே இவர்களுடைய அருமை தெரியாமல் இவர்கள் நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்கக்கூடிய நிர்பந்தத்திற்கும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு கட்டத்திலே ஆளாவார்கள். 12ஆம் இடத்திலே உச்சமும் பெறுவதால், பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறது நல்லது, ஆனா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 8லேயா உச்சம் பெறுறாரு. அப்போ உங்க காசு, உங்க பணம், உங்க உழைப்பு, உங்க திறமை, உங்க நேரம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு அதனால் மன அழுத்தத்திற்கு சிம்மராசிக்காரர்கள் ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தை சந்திக்கிறார்கள். தேறு மாறிங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா மதிப்பு, இழுத்து கொண்டாந்து நடுவுல விட்டதுக்கு அப்புறம் திரும்ப கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தால் மதிப்பு, நடுவுல விட்டுட்டு போயிட்டா மதிப்பு கிடையாது. அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தை, நிதானத்தை தவற விடுவதால் ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாவார். இந்த சிம்மராசியில பிறந்தவங்க அதிகாரம், ஆளுமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தை, குடும்பம், பணம், அதே மாதிரி ஆளுமை, இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் இவங்க மன அழுத்தத்துக்கே ஆளாக்கப்படுறாங்க. இந்த 4 விஷயமும் சரியா இருந்துட்டா இவங்க லைஃபே சூப்பரா இருக்கும்ல. அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார்? எப்பயுமே கடவுள் அதற்கு ஆப்போசிட்டா ஒண்ணு கொடுத்து நம்மள மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறதான இயற்கையினுடைய நியதி. அதான் கிரகங்கள் கனகச்சிதமா செய்யும். அப்ப சிம்மராசி சூரியன் இல்லையா, எதையும் ஒண்ணு ஒரு இருளை நீக்கக்கூடியது, ஒரு வெளிச்சத்தை காமிக்கக்கூடியது. ஒரு இடத்துல என்ன இருக்கு, நைட்டு முழுவதும் இது ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், காலையில சூரிய வெளிச்சம் பட்டு இதானா அப்படின்ற மாதிரி. அதனால சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். அப்ப ரொம்ப பக்கத்துல போக போக அது யாரா இருந்தாலுமே ஒரு விஷயத்தை முழுசும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மன நிம்மதி போயிடும். தெரியாத வரை, ரகசியங்களை புரிந்து கொள்ளாத வரை மட்டும்தான் மனசுக்கு நிம்மதி. ரகசியம் தெரிஞ்சு போச்சு, அங்க என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது மன அழுத்தத்துக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால இவர்கள் ரொம்ப நெருங்கி ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிர ஆராய்ச்சிலாம் சிம்மராசிக்காரர்கள் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அம்சம் அந்த சிவபெருமானாக இருப்பதால் அந்த சிவபெருமானுடைய வழிபாடுகளும் பிரதோஷ வழிபாடுகளும் இவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவதும், கோளறு திருப்பதிகத்தை தினசரி கேட்பதும் ஓதுவதும் இவர்களது வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு தீர்வை கொடுக்கும். நிச்சயமா நம்மள எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறோம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்துட்டு அவங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்மளுடைய மன அமைப்பை எப்படி வச்சுக்கணும், குறிப்பா அதுதான் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல நம்ம சிம்மராசினியர்கள் எதுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க, அவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.